மூன்றாவதாக, இந்தியாவில் நீதிமன்ற காலதாமதம் நிலவுகிறது. மந்தமான வேகம், அதிக செலவு மற்றும் சிக்கலான நடைமுறைகள் போன்றவை இதன் காரணங்களாகும். இதனால் நீதி பெறுவதற்கான செயல்முறைகள் தாமதம் அடைகின்றன. ஏற்கனவே வழக்குகள் தேங்கி கிடப்பதால் விரைவான விசாரணை சாத்தியமற்றதாக உள்ளது. இதனால்தான் நிர்வாக தீர்ப்பாயங்கள் உருவாகின்றன. நான்காவதாக, நிர்வாக சட்டங்கள் என்பவை தொகுக்கப்பட்டவைகள் அல்ல. எனவே அரசு இயந்திரத்தின் தேவைக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைத்துக் கொள்ளும் செயற்பரப்பை கொண்டுள்ளன. எனவே இது மிகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகும். நெகிழ்வற்ற திடமான சட்ட நடைமுறைகளை மீண்டும் மீண்டும் பின்பற்ற தேவையில்லை. நிர்வாக சட்டத்திற்கும் அரசமைப்பிற்கும் இடையே வேறுபாடு. அரசமைப்பு என்பது இந்த மண்ணின் மேம்பட்ட உயர்வான சட்டமாகும். எந்த ஒரு சட்டமும் அரசமைப்பிற்கு மேலானது இல்லை. எனவே இதர சட்டங்கள் அதன் உறுப்புகளை நிறைவு செய்வதாக இருக்க வேண்டும். அதனை மீறும்படியாக இருக்கக்கூடாது. எனவே நிர்வாக சட்டங்களும் அரசமைப்பிற்கு கீழான சட்டமே ஆகும். அரசமைப்பானது அரசின் அமைப்பு மற்றும் அதன் பல்வேறு உறுப்புகளை பற்றி பேசுகிறது. நிர்வாக சட்டங்கள் என்பவை நிர்வாகத்தை பற்றி மட்டுமே செயலாற்றுகிறது. நிர்வாக அதிகாரிகள் முதலில் அரசமைப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதுடன் தொடர்ந்து நிர்வாக சட்டங்களின்படி பணியாற்ற வேண்டும். இந்திய தண்டனைச் சட்டம். இந்திய தண்டனைச் சட்டம் என்பது இந்தியாவின் குற்றவியல் சட்டமாகும். அது குற்றவியல் சட்டத்தின் உள்ளார்ந்த அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த சட்டமாகும். 1834ஆம் ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் 1860ஆம் ஆண்டு இச்சட்டம் தயாரிக்கப்பட்டது. இது தொடக்க கால பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் கீழ் 1862இல் அமலுக்கு வந்தது. இதன் நோக்கம் இந்தியாவிற்கு ஒரு பொது தண்டனை சட்ட தொகுப்பை அளிப்பதாகும். இந்திய தண்டனைச் சட்டம் ஒரு அடிப்படையான வடிவத்தை கொண்டிருக்கிறது. ஒரு நபர் மேற்கொள்ளும் அனைத்து குற்றங்களுக்கான வழக்குகள், அவற்றுக்கான தண்டனைகள் ஆகியனவற்றின் பட்டியல் கொண்ட ஆவணமாகும். இது அனைத்து குடிமக்களையும் உள்ளடக்கியது. இராணுவத்தினர் மற்றும் இதர படைகளின் வீரர்களை இந்திய குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்க முடியாது. அவர்களுக்கு பல்வேறு தனி விதிகள் உள்ளன. இந்திய தண்டனைச் சட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பியல்பானது. இந்திய தண்டனைச் சட்டம் உயர்நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் சிறப்பு சலுகை அளிக்கவில்லை. இந்திய தண்டனைச் சட்டம் ஒவ்வொரு அரசு ஊழியர் மற்றும் பொதுமக்கள், ஏன் நீதிபதியை கூட உள்ளடக்குவதாக இருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவதையும் தடுக்கிறது.